எல்லாரும் எங்க விதைக்க சொன்னாங்களோ நான் அங்க விதைச்சேன்னு சொல்லல. அவனுக்கு கர்த்தர் எங்க விதைக்க சொன்னாரோ அங்க விதைச்சான். சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கணும். உடனே உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, பாடுறா. இப்படி ஒரு சவுண்ட் வருதுன்னு அடுத்த வசனத்தில் எழுதுறாரு. எப்படி பாடுறா அப்படின்னு வாங்கல, அவங்களுக்கு அடுத்த வசனம் எழுதுறாரு. வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். அச்சா, இதான் ப்ராஃபஸி. கை தட்டி கொடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்க கடவன் பாடுறா அப்படின்னு வாங்கல. மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். கொடுக்கறத பத்தி பேசின உடனே உள்ளுக்குள்ள 2 பேர் அப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கல்ல, வான் பண்றாரு. லந்த கொடுத்த பார்த்துக்கிட்டார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அடுத்து, மனுஷன் எதை விதைக்கிறானோ, திரும்ப பாருங்க, குடுக்கிற பத்தி பேசும்போது கரெக்டா பேசுறா பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே. ஆமென். உபதேசிக்கிறவனுக்கு, உபதேசிக்கப்படுகிறவர்கள் விதைக்கும் போது பைபிள் சொல்லுது அதை நீ அறுப்பாய். அந்த அறுவடை, அந்த விதையை எப்படிலாம் பிரிக்கிறார் பாருங்க. வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று, வாசிமா, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஓகே. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கையை தட்டுக்கோது அவருக்கு. நான் என்னுடைய ஆவிக்காய் விதைக்கிறேன். நான் உபதேசிக்கப்படுறேன் சார். உபதேசிக்கிறவருக்கு நான் கொடுக்கும்போது என் ஆவிக்குரிய வாழ்வு எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவுக்கு தான் என் ஐஸ்வர்யமும் சரீர வாழ்க்கையும் பெருக போகிறது. ஆகையால் நான் இப்ப எதுக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விதைக்கிறேன். மாம்சத்துக்கு விதைக்கலாம். நாம் கொடுக்கும்போது நம்ம ஆவிக்கு விதைக்கிறோம். அந்த ஆவி என்ன செய்து ஆத்மாவிலே சரீரத்தில் ஆசீர்வாதங்களை வெளிவருகிறது. ஓகே, இது ஒரு பெரிய அடசல். ஆபிரகாம் ஊற்று தோண்டிட்டான், ஆனா தண்ணி வரல. இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரு, ஆனா ஆசீர்வாதம் வரல. ஏன்னா ஆவியில திறக்கப்பட்ட ஊற்று சரீரத்துக்கு வராமல் ஆத்மாவிலே பெலிஸ்தியர்கள் அதை மூடி போட்டார்கள். அதிலே ஒன்றுதான் தேவனுக்கு கொடுப்பதை, ஊழியங்களுக்கு கொடுப்பதை திரித்து பேசுவது. இதுல நிறைய பேர் அப்படி ஸ்டாப் ஆகி நிக்கிறனால எனக்கு அதான் கொஸ்டின். என்னடா நல்லாதான் ஜெபிக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில மட்டும் நம்ம பிளாக் நம்பர் 1 கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு அந்த அடசல் வெளியே வருது இயேசு நாமத்தில். என் வாழ்க்கையில்